to நம்ம ஃபேக்ஸ் தமிழ். லெட்ஸ் பிகின் தி வீடியோ. இன்னைக்கு வீடியோ ஒரு சின்ன ஜஸ்ட் கொடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு ஃபெமிலியரான ஸ்பீஷீஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த சேனல் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் தியரிஸ், வைல்ட் லைஃப் அண்ட் மோர் டு லேர்ன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ் பிடிக்கிறவங்க, நியூ திங்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ் புதுசு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம். चलिए शुरू करते हैं. फर्स्ट பார்க்க போறது டோடோ பேர்ட். டோடோ பேர்ட்ன்றது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேர்ட். கரெக்டா டோடோ பேர்ட் பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ இதை சிம்பிளா சொல்லணும்னா பீஜியன்ஸ் வந்து மைக்ரேஷன் டைம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீஜியன்ஸ் வந்து இப்படி இருந்து இப்படி ரேண்டமாக மைக்ரேட் ஆவாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் சீசன் ரைட். மைக்ரேட் ஆனவங்க இந்தியன் ஓஷன்ல இருக்கிற கொஞ்சம் பெரிய தீவு வித் நோ ப்ரெடேட்டர்ஸ், அதாவது அவங்க வேட்டையாடி சாப்பிட எந்த அனிமலும் இல்லை, இன்க்ளூடிங் பாம்பு கூட. அந்த மாதிரி இல்லாத ஒரு இடம் தான் மொரிஷியஸ். ரிச் லைஃப் லைவ்லிஹுட் அப்படின்றப்போ மொரிஷியஸ் ஞாபகத்துக்கு வருது. அங்கேருந்து என்ன ஆகுதுன்னு தான் ஸ்டோரி. ஸோ மொரிஷியஸில் வந்தது அந்த பீஜியன்ஸ் அந்த புறா கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து சாப்பாடு நிறைய இருக்கு, வேட்டையாட இவ்வளோதான் இருக்கு, புரியுதுங்களா? அதனால அதோட பிரெயின் வந்து வெயிட்டுக்கு எவ்வளோ பிரெயின் இருக்கணும் பிடிக்கும். பிரெயின் வந்து இவ்வளோ லைக் ஆவரேஜ் பீரியடோட பிரெயின் வந்து க்ரோ ஆகுது, சைஸ் மட்டும் வளர்ந்துகிட்டே போகும். சொல்லுவாங்கல்ல ஆள் வளருது அது வளருது, அந்த மாதிரி தான். என்ன ஆச்சுன்னா போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுது. அஃப்கோர்ஸ் நம்மளை இப்போ நம்ம வந்து ஒரு அடிக்ஷனுக்கு போகிறோம். ஒரு விஷயம் நம்ம அடிக்ட் ஆகும்போது அது ஸ்டாப் பண்ண எந்த லிமிட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய சர்க்கம்ஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுரும், சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் என்ன ஃபுட்டு நிறைய இருக்குது, வேட்டையாடுறதுக்கு அனிமல்ஸ் நம்மளை வேட்டையாடுறதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பறந்துருக்கு, கீழே இருந்துச்சு. கீழே என்னாச்சு, விங்ஸ் குட்டியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பீக்ஸ் பெருசாச்சு. ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது, அதே தான். ஓட முடியாது, சாப்பிட மட்டும் முடியும். ஆவரேஜாக 30 kgs. எப்போ அப்படி ஒரு புறா எவ்வளோ ஆவரேஜாக வெயிட் இருக்கு? ஒரு 1.5 கிலோ. எனக்கு தெரிஞ்ச ஏன் வச்சுருக்கு ஒரு 1.5 கிலோ. இதே புறா டோடோன்ற புறா வந்து எவ்வளோ வெயிட் இருந்துருக்குன்னா 30 கிலோ வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்குது. அடித்தா ஒரு ஊரே சாப்பிடுவான் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. பறக்க முடியுமா? அஃப்கோர்ஸ் அந்த வீடியோஸ் யாராலையும் பறக்கவும் அந்த பறவையால் பறக்க முடியாது. பீக் பெருசு, ஹண்டிங் இதுவாக கொத்தி இது. சரிப்பா எப்படிப்பா இது அழிஞ்சுது? ஏன்னா இது இருந்தது என்னமோ இந்த 1746 ஸோ 1719 வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு டோடோ பேர்ட் இருந்ததுக்கு. எப்படி அழிஞ்சு போச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிற வேர்ட்ஸில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ பார்த்த இடம் தான் மொரிஷியஸ். அவங்க வரும்போது சும்மா வந்தாங்க. அஃப்கோர்ஸ் தே பாட் a lot of things like ஆடு நாய், பன்னி, அந்த மாதிரி இதுக்கு ப்ரெடேட்டர்ஸாக இருக்க வேண்டிய எல்லா அனிமல்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கும் தே ஸ்டார்ட் செட்டிலிங் தேர். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ டோடோ பேர்டுன்றது அழியிற சிச்சுவேஷன் போயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டாஸ்மேனியன் டைகர். இது டாஸ்க்லோ டைகர். டாஸ்மேனியன் டைகர்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜீப்ராஸ் இருக்குல்ல, ஜீப்ராஸ் வந்து நாயோட உடம்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டாஸ்மேனியன் டைகர்ஸ் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்டிங்க்டான அனிமல். ஸோ நம்ம எப்படி எக்ஸ்டிங்க்டாக கால்குலேட் பண்ணுறோம்னா தீஸ் 4 எல்சி லீஸ்ட் கன்சர்ன், அப்புறம் வந்து வந்துச்சு என்டி, அதாவது எல்சி என்டி வியூ ENCR EW extinct in the wild, extinct extinct in the wild, critical, endangered, அப்புறம் வந்து vulnerable, அதுக்கப்புறம் least concerned varieties குள்ள வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அனிமலுக்கு இது எக்ஸ்டிங்க்டா இல்லைன்னு நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா டாஸ்மேனியன் டைகர்ஸ் ஒரு உல்ஃப்னுவாங்க. இது வந்து இந்த ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்றது ஒரு நாய். அந்த நாயில் வந்து வரி வரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கோடா இருக்கும். எப்படி இது அழிய வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் ஹண்டிங், அஃப்கோர்ஸ் ஃபர். இது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமா? கிடையாது. இது வந்து இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் கீழே ஒரு ஐலாண்ட் வரும் தெரியுமா? பாருங்க, ஆஸ்திரேலியாவுக்கு கீழே குட்டி ஐலாண்ட் வருது இல்லை,
இது வந்து டாஸ்மேனியன் ஸ்டேட் இது இந்த ஐலாண்ட் அதை வந்து டாஸ்மேனியன் ஸ்டேட். ஸோ இந்த டாஸ்மேனியன் ஸ்டேட்ல காணக்கூடிய ஒரு விலங்கு, அதாவது அந்த ஸ்டேட்டும் அவ்வளோ ரிச் இன் ஃபர்டைல், அவ்வளோ வல்லாத ஒரு டெசர்ட் கைண்ட் ஆஃப் டெசர்ட் ஸ்டேட் தான் அங்கே காணப்பட்டது. கடைசியில் வந்து 1936 ஹார்வர்ட் ஜூவில் கடைசி இதுவும் அழிஞ்சு போச்சு. இதோட குட்டிகளை வந்து இன்னும் பராமரிச்சு வச்சிருக்காங்க திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நேஷனல் ஜூ வந்து எங்கே இருக்குன்னா சாரி ஹார்வர்ட் ஜூ ஒன்ஸ் அகெயின் ஹார்வர்ட் ஜூ வந்து எங்கே இருக்குன்னா ஜூலாஜிக்கல் கார்டன் குயின்ஸ் டாஸ்மேனியாவில் இருக்க ஒரு ஜூ ஹார்வர்ட் ஜூ. இந்த ஹார்வர்ட் ஜூ தான் கடைசியாக டாஸ்மேனியன் டைகர் வந்து இறந்து போச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து இது கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அது அழிஞ்சாலும் அதை பற்றி பேசுறது. இந்த எல்லா அனிமல்ஸ் இனிமேல் இந்த எக்ஸ்டென்ட் சீரீஸில் போட போகிற எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் நம்ம கற்றுக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, காமனாக நம்ம அழிஞ்சாலும் நம்மளை பார்த்து பேசுகிறாங்கல்ல, தட் கிவ்ஸ் அ மோட்டிவேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் புருஷோத்தம், லேர்ன் யுவர் திங்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்க்கு ஸ்டே டியூன்ட் வித் நம்ம ஃபேக்ஸ் சேனல். பாய்.